யாராவது ஆயில் பாத் எடுக்க முடியும்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் குடுக்குறேன். எனக்கு வந்து வேற வழியே இல்ல. எனக்கு டைம் பத்தல. நான் வெளிய தங்கியிருக்கேன். ஆயில் பாத் எடுக்க முடியலன்னா, நீங்க என்ன பண்ண நல்லெண்ணெய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க. விளக்கெண்ணெய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கங்க. நைட் தூங்கும்போது தொப்புள்ள வந்து ஒரு 3 டிராப் விளக்கெண்ணெய் விட்டுருங்க. தொப்புள்ள. உச்சந்தலையில வந்து ஒரு 3, 4 டிராப் நல்லெண்ணெய் தேய்ச்சுட்டு படுங்க. டெய்லியுமே நைட். உங்க பாடி வந்து கூலிங் ஆயிக்கும். இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளங்கால்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆ நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். நீங்க சூடு பண்ணும்போது 2 பூண்டு, கொஞ்சோண்டு 2, 3 மிளகு, 2, 3 சீரகம், 2, 3 வெந்தயம் போட்டுட்டு, அந்த மிளகு வெடிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிட்டு, அப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டு, வெகு வெகுன்னு சூடு வந்ததுக்கப்புறம், எண்ணெய் சூடு பண்ணி உள்ளங்கால தேய்ச்சுட்டு, இந்த பெருவிரல் நகக்கண்ணில மட்டும் விட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்தா போதும். பாடி வந்து இன்ஸ்டன்ட்டா கூலிங் ஆயிரும். அது வந்து பாடி மட்டும் கூல் பண்ணிக்கலாம். பட் ஆயில் பாத்தோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது. பிராணாயாமம் வந்து பெஸ்ட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிராணாயாமம் அதாவது இன்ஸ்டன்ட்டா எனக்கு பாடி கூல் பண்ணணும் அப்டின்னா, பிராணாயாமால ஒரு மெத்தட் இருக்குது. பொதுவா நாடி சுத்திங்கிறது ஜெனரலா யூஸ் பண்ணுங்க நல்லது. சீத்தாளின்னு சொல்லுவாங்க. சீத்தாளிங்கிற ஒரு பிராணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா பாடி நீங்க 5 நிமிஷத்துல நான் பாடி கூல் பண்ணிக்கணும். ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்டின்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாக்கு வந்து இப்டி எனக்கு சுருட்டு வராது. சில பேர் இப்டி சுருட்டுவாங்க. அப்படி சுருட்டி வச்சுட்டு இன்ஹேல் பண்ணணும். மூச்சு இழுத்து மூக்கு வழியா டக்குன்னு எக்ஸ்ஹேல் பண்ணிடணும். நீங்க போய் YouTubeல சீத்தாளி பிராணாயாமம்னு சர்ச் பண்ணி பாருங்க. SITALI. இல்ல அப்டின்னா, நாக்கு இப்டி சுருட்ட முடியும்னா, பல்ல வந்து கடிச்சுட்டு, நாக்க என்ன பண்ணணும், நாக்கு வந்து தள்ளணும். இன்ஸ்டன்ட் இது மாரி ஒரு 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா, பாடி பயங்கர கூல். இந்த மாரி 1/2 மணி நேரம் ஆல் அவுட். அவ்ளோ கூலிங் ஆயிரும். பிராணாயாமங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராக்டிஸ். நீங்க யாராவது அதுக்கு அதே மாரி பாடி ஹீட் பண்றதுக்கு ஒரு பிராணாயாமம் இருக்கு. என்னன்னு யாருக்கா தெரியுமா? கபாலபதின்னு சொல்லுவாங்க. ஹெவியா மூச்சு வந்து எக்ஸ்ஹேல் மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. இன்ஹேல் ஃபோக்கஸ் பண்ணா, எக்ஸ்ஹேல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா பாடி ஹீட் ஆகும். கூலிங்கா இருக்கு, ஹீட்டா இருக்கு வந்து கபாலபாதி, ஹீட்டா இருக்கிறது கூலா இருக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, சீத்தாளி. நீங்க இந்த பிராணாயாமம் வந்து கத்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தா நல்ல குரு கிட்ட கத்துக்கங்க. இல்ல அப்டின்னா YouTubeல வந்து நல்ல ஒரு நல்ல இந்த மாரி நல்ல சென்டர்ஸ், யோகா சென்டர்ஸ் வந்து நல்ல குரு சொல்லிக் குடுக்குற வீடியோ இருந்துச்சுன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து பெஸ்ட் வழி. சோ நம்முடைய நம்முடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது மூச்சோட கணக்கு தான். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மூச்ச வந்து அந்த பிராணாயாமம் மூலியம் உங்களுக்கு கூல் பண்றதுக்கு பிராணாயாமம் இருக்குது. ஹீட் பண்றதுக்கு பிராணாயாமம் இருக்குது. ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இருக்கு. சோ உங்க ஹீட் கூல் பண்ணணும்னா சீத்தாளி பிராணாயாமம் யூஸ் பண்ணுங்க. அப்ப வாய் நான் சொன்ன மாரி இன்ஹேல் பண்ணணும். எக்ஸ்ஹேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டக்குன்னு விட்டுறணும். ஹீட் பண்ணணும்னா கபாலபாதி ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தொப்பையெல்லாம் கூட குறைய சப்போர்ட் பண்ணும். பிராணாயாமம் இஸ் த பெஸ்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். நாளைக்கு அடுத்த செஷன்ல உங்கள சந்திக்கிறேன். பை.